Welcome to the Queen Max. So, பார்க்க போறோம்னா exercise 2.4 9th standard class 9 continuity தான் பார்க்க போறோம். So, exercise 2.4. ஸோ மொத்தமாக இதில் பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 2.4. மொத்தம் இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. 4த்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், 4த்தையும் சால்வ் பண்ணி நான் இங்கே நீட்டாக எழுதியிருக்கேன். ஸோ நோட்டில் ஹோம்ஒர்க் போடுறவங்க ஏதாவது வேணும்னா உடனடியாக வீடியோலாம் வேண்டாம், எனக்கு ஆன்சர்ஸ் மட்டும் வேணும்னா இதை பார்த்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒவ்வொரு சமயம் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக வேணும்னா அடுத்த டைம்ல இருந்து என்ன பண்ண போறேன்னா தனித்தனியாக போட போறோம். ஸோ இப்போ வந்து இதோட எக்ஸ்பிளனேஷனும் என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 2 ஃபார்முலாஸ் என்னன்னா, அதாவது growth ஃபார்முலான்னு சொல்லி ஒன்று இருக்கு, சரியா? அதையும் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா y = a + bt. அதே மாதிரி டிக்ளேர் ஃபார்முலாவும் நம்ம என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா குறைஞ்சிட்டு வந்ததுன்னா a - bt. ஸோ இந்த 2 ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இந்த லீனியர் growth டிகேவும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, டன். எக்ஸசைஸ் 2.4 சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம். இந்த சம்மில் பார்க்கறதுக்கு முன்னாடி லீனியர் growthக்கு உண்டான ஃபார்முலா பாருங்க. y = இது மட்டும் தெரிஞ்ச போதும். y = a + bt. இதுதான் எக்ஸ்பிரஷனுக்கு உண்டான ஃபார்முலாஸ். இது தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த சம்மில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்க, plant has height 1.75 feet and its growth by 0.5 feet each month அப்படிங்கிறாங்க. அதாவது இனிஷியலா ஒரு பிளான்ட், ஒரு சின்ன செடி, அது வந்து எவ்வளோ இருக்கு இனிஷியலா given அப்படின்னு போட்டு இவ்வளோ மேலே இருக்கிறது எழுதணும்னு அவசியம் இல்லை, ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க. given இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஏ வந்து எவ்வளவு 1.75 ஃபீட் இருக்கு. ஓகே, எவ்வளோ மந்த், ஈச் மந்த் எவ்வளோ க்ரோ ஆகுது, அது பி. எஸ், அது வந்து எவ்வளவு 0.5. அவங்க எக்ஸ்பிரஷன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு எழுதிடுங்க. எக்ஸ்பிரஷன் பாருங்க, எக்ஸ்பிரஷன் கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்ம எழுதலாம். y = a + bt. ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ என்னது 1.75, பியோட வேல்யூ 0.5 × t. இவ்வளோதாங்க ஆன்சர். மேலே இருக்கிற இந்த டேபிள்ஸ் வந்து உங்களுடைய கிளியர் அண்டர்ஸ்டாண்டுக்காக தான் இதெல்லாம் போட்டது. பட் சொல்யூஷன் வந்து என்னது இவ்வளோதான். எக்ஸ்பிரஷன் கேட்டாங்கன்னா இவ்வளோதான். சரி, ரைட். அவங்க ஒரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 மந்த்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒய்க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், டீக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஈவன் t = 7 அப்படின்னா என்னென்ன எழுதணும், y = 1.75 ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன போட்டால் போதும், 7 போட்டால் போதும். ஓகேவா? ஓகே, 7 போட்டு மல்டிபிள் பண்ண என்னது 1.75, இதை மல்டிபிள் பண்ணால் 3.5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3யும் 1 இதுக்கு ஆட் பண்ணால் 5.25 ஃபீட். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ மேலே இருக்கிறதுலாம் தேவையில்லை, அன்னெசரி தான். ஸோ உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக தான் போட்டது. பாருங்கள், இந்த டேபிள்லாம் வந்து நீட்டாக இந்த டேபிள் போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காக போட்டு வச்சது. ஓகேவா? கிளியர் சார். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட சொல்யூஷன்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே எழுதலாம். ஸோ ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, இது எந்த ப்ராப்ளம் சொல்லி பார்க்கணும். இது வந்து க்ரோத் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, அவங்களே டிக்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த இதுலேயே இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ ஒரு கொஸ்டின் படிச்சிடலாம். எ மொபைல் ஃபோன் இஸ் பாட் ஃபார் 10,000 rupees. ஸோ இனிஷியலாக கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 rupees ஒரு பொருளோட ரேட், அதாவது இனிஷியல் அமௌண்ட். அப்போ ஏ = என்னது 10,000. ஓகே, ரைட். அடுத்தது இட்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் 800 rupees per year. அப்போ அதோட பியோட வேல்யூ வந்து என்னது 800. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதோட லீனியர் எக்ஸ்பிரஷன் என்னது, therefore டிக்ரீஸ், இது growth கிடையாது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அதோட equation = y = a
மைனஸ் பிடி. இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடல, இதுதான் அதோட எக்ஸ்பிரஷன். ஏவோட வேல்யூ என்னது 10,000 மைனஸ் 800t, இவ்வளோதாங்க. இதுதான் அதோட எக்ஸ்பிரஷன், லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் find the value after 3 years. அப்போ என்ன சொல்றாங்கன்னா t equal to 3 அப்படிங்கும்போது y-ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் t-க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், 300 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சரி, t-க்கு பதில் 3 போட்டால் போதும். அப்போ என்ன ஆகும், 10,000 மைனஸ் 800 3 மல்டிபிள் பண்ணால் 2,400. அப்போ மைனஸ் பண்ண என்னது 7,600. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் அதோட ருபீஸ். இது 6 போட்டால் முடிச்சு. ஓகே, ஸோ மேலே இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு தான். நீங்கள் அது புரிஞ்சா அது படிங்க, இல்லை இது புரிஞ்சுதுன்னா இது எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தான் இது கொடுத்துருக்கு. ஒன்லி ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணால் போதும். ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதே growth ஃபார்முலாவா இல்லை டிகே ஃபார்முலான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்லி கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன்ல வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இனிஷியல் பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ், அப்போ என்னது 750, அதுதான் என்னது A ஈக்குவல் டு 750. ஓகே, அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம B கண்டுபிடிக்கணும். B வந்து என்னது எவ்ரி இயர் 50 people மூவ் டு த வில்லேஜ். அப்போ 50 people என்னது மூவ் டு த வில்லேஜ், அதாவது வில்லேஜுக்கு வராங்க. அப்போ பியோட வேல்யூ 50. அப்போ இது லீனியர் growth-ஆ இல்லை டிக்ரீஸான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து லீனியர் growth. அப்போ லீனியர் growth அப்படிங்கும்போது அதோட ஃபார்முலா நம்ம எழுதணும். லீனியர் growth அதோட எக்ஸ்பிரஷன் வந்து என்னன்னா, இங்க லிசன் பண்ணிக்கோங்க. லீனியர் growth-ஓட எக்ஸ்பிரஷன் வந்து y ஈக்குவல் டு a பிளஸ் பிடி. ஓகேவா, இப்போ எடுத்து அழகாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏவோட வேல்யூ என்னது 750 பிளஸ் பி, சாரி 50 இன்டூ டி. ஓகேவா, இதுதான் அதோட ஆன்சர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஆஃப்டர் 6 இயர்ஸ் இங்கே எழுதலாம், இங்கே எழுதிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு 6 இயர்ஸ் அப்படிங்கும்போது ஒய் கேட்குறாங்க. அப்போ 750 plus 50 into 6 போட்டா என்னது 750 plus ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 300. அப்போ ஆட் பண்ணா 1050. ஓகே, 1050 ருபீஸ் கிடையாது, இங்கே பீப்புள் இருப்பாங்க. அப்போ என்னது ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 1050 பீப்புள்ஸ் இருப்பாங்க. பட் ஓகே, இதெல்லாம் ஓகே சார். அப்புறம் எதுக்கு இது போட்டிங்கன்னா, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காக தான் போட்டது. பாருங்க எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிரஷன். பட் இந்த ஆன்சரே என்னது போதுமானது தான். ஓகே, இது சொல்யூஷன் போட்டுருங்க. கேட்டேன். அடுத்தது பார்க்கலாமா? ஸோ சிம்பிள், இதே மாதிரி தான் இதுவும். ஸோ இங்கே பாருங்க, ஒரு டெலிகாம் கம்பெனி இருக்கு. ரீசார்ஜஸ் ஃபார் 600 rupees ஃபார் சர்டைன் ரீசார்ஜ் ஸ்கீம். ஒரு ரீசார்ஜ் 600 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்றாங்க. ஆனால் பட் எவ்வளோ நாளைக்குன்னு சொல்ல கிடையாது. பட் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ ப்ரீபெய்ட் பேலன்ஸ் டு ரெடியூஸ்டு பை 50 rupees ஈச் டே. அதாவது நீங்கள் 600 ரூபா ரீசார்ஜ் முதலே பண்ணிடணும். ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க என்ன ஆகணும், 15 ரூபா பிடிச்சிக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் 15 ரூபா பிடிச்சிருவாங்க, ரெண்டாவது நாள் 30 rupees. அந்த 600 rupees நீங்கள் வந்து என்ன அந்த 15 என்ன ஆகும், கழிஞ்சிக்கிட்டே ஒரு இந்த 600ல. ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த 15 அந்த 600லேருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 15 ரூபான்னு சொல்லி. ரைட், இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ரைட், இப்போ நம்ம கிவன் போட்டுக்கலாம். கிவன் இனிஷியலா வந்து இருக்கிறது என்னது ஏ, அது வந்து என்னது 600 rupees. அப்போ பி வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அது டிக்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அது வந்து 50. அப்போ இது லீனியர் டிக்கே தானே. சரி, இது லீனியர் டிக்கே. அப்போ இதோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு a மைனஸ் பிடி. ஓகே, டன். இப்போ y ஈக்குவல் டு 600 மைனஸ் 50t. தட்ஸ் ஆல். பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். ரைட், இப்போ இது எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ 0 ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லீனியர் எக்ஸ்பிரஷன், சரிங்களா? அதாவது என்ன கேட்குறாங்க, டீயோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, டன். அப்போ என்ன மீனிங்னா, இஃப்
y equal to 0. Then t ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ y ஓட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, 600 minus 50t. இங்க இருக்கிற மைனஸ் பிளஸ் 6 மைனஸ் 50 இங்க வந்தேன்னா பிளஸ் 50 ஆயிரும். ஓகே, 600. ஸோ இது t equal to 600 by 15 அடிச்சா என்னது பாருங்க, 4 times, so 0. ஸோ t வந்து என்னது 40. இப்போ 40 days. இப்போ 40 நாளைக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த சம்மையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருச்சா? ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து எக்ஸசைஸ் 2.4 முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ.